வெகு நாள் காத்திருக்கிறீங்கல்ல, ரொம்ப நாளா ஜெபிக்கிறீங்கல்ல, இப்ப நடந்துருமா, இன்றைக்கு நடந்துருமான்னு சொல்லி அந்த காரியத்துல கர்த்தருடைய வேலை வந்து விட்டது. அதனால இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தா தான் அற்புதத்தை பார்க்க முடியும். என்ன ஆண்டவர் சொல்றார், அதற்கு குறித்த நேரம் வந்து விட்டது. உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய குறித்திருந்த நேரம் வந்து விட்டது. அவருடைய நேரத்துல தான் அந்த அற்புதம் நடக்கும். எல்லா காரியத்துக்குமே தேவன் அப்படி நேரத்தை குறித்திருக்கிறார். முதலாவது அற்புதத்தை இயேசு செய்தார்ல, கானா ஒரு கல்யாண வீட்டுல. இயேசுடைய தாயார் வந்து என்ன சொல்றாங்க, திராட்சரசம் இல்லப்பா, கஷ்டப்படுறாங்க, நீங்க தான் ஏதாவது செய்ய முடியும்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றார், என் வேலை இன்னும் வரல, பிதாவானவர் எனக்கு சொல்லணும். நீங்க என்கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டீங்க, நான் அதை செய்யணுமானா பிதா குறித்த நேரம் வரணும். என் வேலை வந்தாதான் நான் செய்ய முடியும். அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருங்க மாதிரி சொல்லி அனுப்பிட்டார். அதன் பிறகு தேவனுடைய வேலை வந்த உடனே அற்புதத்தை இயேசு செய்து குறைவை நிறைவாக்கி மகளை செய்தார். உங்களுக்கான நேரம் வந்து விட்டது. ஆண்டவர் அற்புதம் செய்கிற வேலை வந்து விட்டது. இன்றைக்கு அற்புதத்தை காண்பீங்க. விசுவாசிங்க.